ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நாங்கள் பொங்கல் முடிஞ்சு கருநாளுக்கு அடுத்த நாள் வந்து திடீர்னு பிளான் பண்ணி பொள்ளாச்சி, வால்பாறை அந்த மாதிரி ட்ரிப் போகலான்னு பிளானிங்கே இல்லாமல் சடனாக கிளம்பிட்டோம். காலைல ஒரு 9 o'clock மேலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். அப்படியே போகிற வழில இடையில டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் நல்லா பிளான் பண்ணி போங்க. அங்கே திருமூர்த்தி மலை டேமு, மாசாணி அம்மன் கோவில்லாம் நிறைய ஃபேமஸான இடம்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பிளானே இல்லாமல் போனதுனால அட்லீஸ்ட் திருமூர்த்தி மலை டேமையாவது பார்த்துடலான்ட்டு போனோம். அதில் ஃபால்ஸ் இருக்குது, குளிக்கலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால உள்ளே அலோவ் பண்ணலை. நீங்கள் யாரும் போனீங்க அப்படின்னா ஈவினிங் 5 o'clock முன்னாடியே போயிருங்க. ஈவினிங் 5 o'clock அப்புறம் அருவியில் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இதுதான் திருமூர்த்தி மலை டேமோட என்ட்ரன்ஸு. சுற்றிலும் உயர்ந்த தென்னை மரம், பச்சை பசேர்னு அந்த மலை எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு காற்று, ஈவினிங் டைம்னால நல்லா ஜில்லுன்னு காற்று. ஒரு 6 மணிக்கு மேலெலாம் குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது இப்போது வெக்கேஷன் டைம்னால நல்ல கூட்டம், நிறைய கூட்டம். அங்கே வந்து முருகன் கோவில், முருகன், விநாயகர், சிவன் எல்லா சாமியும் இருந்தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அந்த ஜெயம் படத்தில் சதா நடந்து வருவாங்க இல்லையா, அந்த பாறையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே நாங்கள் எல்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துட்டு கிளம்பியாச்சு. டேம் பார்க்கலான்னு போனோம். ஈவினிங் டைம்ன்றதுனால மான் ஒரு கூட்டமாக அப்படியே தண்ணி குடிக்க வந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று மானெல்லாம் பார்த்துட்டு சுற்றியில் டேமை பார்த்துட்டு ஜில்லுன்னு நல்லா இயற்கை காற்று வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த சுங்கம் இடத்துல தோப்புக்கடை ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனோம். உண்மையாலுமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. பசங்க அங்கெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். பிரியாணி, நாட்டுக்கோழி சூப்பு, பன் பரோட்டா, செட்டிநாடு மட்டன் கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி, கார்லிக் பட்டர் நானு, மஷ்ரூம் மசாலா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலக்கி, ஆம்லேட்டு எல்லாமே சாப்பிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். லெமன் சோடா எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நைட்டு ரிவர் சைடு சக்தி ரெசார்ட் அங்கே தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கே கிளம்பி போயிட்டோம். நைட்டு போன டயரில் எல்லாருமே தூங்கியாச்சு. காலையில் தான் வீடியோ எடுத்தோம். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. நல்லா கார் பார்க்கெலாம் நல்லா பெரிய கார் பார்க்கு. கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டோம். அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டு நல்லா கேரிங்காக இருந்தாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி வந்துட்டிங்களா, டின்னர் முடிச்சிட்டிங்களா, எங்கே வந்திருக்கீங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா கேரிங்காக இருந்தாங்க. இதான் ரிசப்ஷன். நல்ல பெரிய ரிசப்ஷன், வெயிட்டிங் ஹாலோடு நல்லா இருந்துச்சு. நீங்கள் நேராக பார்க்குறது டைனிங் ஏரியா. லிஃப்ட்டில் இங்கே வந்து ஏசி ஹால், எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஏசி ஹாலோட டைனிங் ஏரியா இருக்குது. மார்னிங் 9:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இட்லி, பூரி, ரவா கிச்சடி, உளுந்த வடை, சாலடு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு ஆறு, நல்ல பெரிய ஆறு ஒன்றுச்சு. ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு அந்த தண்ணி ஓடுற சவுண்டு, அந்த அமைதியான இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களாம் அங்கே நின்று அப்படியே தண்ணியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிக்கிட்டே நின்னோம்.
அதுக்கப்புறம் ரெசார்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே ப்ரைவேட் வில்லாவும் இருக்குது, ஏசி நான் ஏசி எல்லா ரூமும் இருக்குது, ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் வந்து மார்னிங் 10 o'clock அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். வெயில் டைம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம் வெளில போகலான்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் எதுவும் இது பண்ணல, அப்படியே கிளம்பிட்டோம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நல்ல பெரிய அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பி என்ன ஆலியார் டேம் கேம்ஸ் தான் அவ்வளோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே வால்பாறை ஏறிட்டோங்க. ரெசார்ட்டோட அட்ரெஸ்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஃபஸ்ட்டு டே வெக்கேஷன் வந்து இப்படி தான் போச்சு. செகண்ட் டே வால்பாறையில் ஸ்டே பண்ணோம். அதை வந்து பார்ட் 2 வீடியோவாக போடுறேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கார் பார்க் ஏரியா. உள்ளே வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக ஏசி ரூமு, அந்த பக்கம் ஃபுல்லாக நான் ஏசி. இடையில ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு. ரிலாக்ஸாக நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே கிளம்பி ஆலியார் டேமுக்கு கிளம்பிட்டோம். ஆலியார் டேம், ஹார்ன்பில் வியூ பாயிண்ட், வால்பாறை ஸ்டே, இதெல்லாம் பார்ட் 2 வீடியோவாக வரும், செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.